இங்க இருந்து போறோம், இப்ப வெளியில போய் பாக்குறோம், பேருந்து நிலையங்கள் முழுக்க பதாகை. மக்கள் காசை வீணடிக்க மாட்டார். அதுல வச்சிருக்காப்ல 717 சில்லறை மதுக்கடைகளை மூடியது வெற்றி தமிழகம், வெற்றியை நோக்கி தமிழகம், அப்படி சிரிச்சு உட்கார்ந்துருக்காப்ல. அதாவது பாத்தீங்கன்னா விளம்பரமே பண்ணாதவங்க, விளம்பரமே தேடாதவங்க விளம்பரம் பண்றாங்க சொல்லி விமர்சனம் பண்ணலாம். அண்ணன் பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்கு மீட்டிங் போறாரு, பேச போறாரு வச்சுங்களேன். அந்த ஊர்ல அப்படியே பாத்தீங்கன்னா வரிசையா எங்க உயிரே உறவே சொந்தமே மச்சானே மாமானே சொல்லிட்டு போட்டு எங்க பார்த்தாலும் சீமானே சொல்லிட்டு போட்டு சுத்தி பேனர் வச்சிருப்பாங்க. இவங்க பேசுறதுக்கு பின்னாடி மக்களை பார்த்தா கேமரா, சைட்ல இருந்து பார்த்தா கேமரா, இந்த பக்கத்து பார்த்த கேமரா, அப்படியே சைட்ல ஃபுல்லா பேனர் இருக்கும். எவன் விட்டு பண்ணுமோ தெரியல. சோ இவ்வளவு பேனர்ஸை வச்சு நீங்க விளம்பரம் பண்ணிக்கிறீங்க, நீங்க ஒரு ஊருக்கு பண்ண விளம்பரம் பண்ணிக்கிறீங்க. அப்போ ஒரு நாட்டோட சிஎம் வந்து புதுசா 3 மாசத்துல வந்து இவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு, மக்களுக்கு எப்படி சொல்லி தெரிய வைக்க முடியும்? எதுவுமே பண்ணாமலே விளம்பரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் வாயமூணு கப்பு சிப்புனீங்களா சார்? எப்படி அது சும்மா டம்மியா ஒண்ணும் பண்ணல, உண்மையாவே அவளை கடையை மூடி இருக்காங்க. உண்மையா அங்க எழுதி போட்டிருக்காங்க. என்ன தப்பு? பண்ணாத ஒண்ணு அங்க எழுதி போட்டிருக்காங்களா? இல்ல பண்ணதெல்லாம் தானே போட்டிருக்காங்க. பின்ன மக்களுக்கு எப்படி கொண்டு சேர்க்கறது? எல்லா கவர்மெண்ட் பஸ் ஸ்டாப்லயும் விளம்பரம் கூட இருக்கலாம், ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டும் இருக்கக்கூடாது. ஏன்னா பார்க்க முடியல. இவங்க ரோட்ல போய் பார்த்துட்டு வயிறு தெரியும் போல, ஐயோ எப்ப வயிற்றுலயும் வாயில வச்சுப்பாங்க போல. பாத்தீங்கன்னா சிஎம்க்கு பாதுகாப்பு கூட இருக்கக்கூடாது, இது இருக்கக்கூடாது, அது இருக்கக்கூடாது. என்ன எனக்கு புரியல. இவங்க சொல்றதா சட்டம் போல, இவங்க சொல்றதா கேட்கணும் போல. நாங்க சொல்றதா நீங்க கேட்கணும்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகேண்ணா, நீங்க சொல்றீங்கல்ல இந்த நாட்டையே நான் தான்டா பாதுகாப்பு, எனக்கு எதிராக பாதுகாப்பு சொல்றீங்களா? அப்புறம் எதுக்கு உங்க கூட ஒரு 4 பவுன்சர்ஸ், எதுக்கு உங்க கூட 4-5 பேர் எப்பயுமே இந்த சஃபாரி போட்டு கூடவே ஓடி வராங்க, எங்க போனாலும் கூட சுத்திட்டு இருக்காங்க? அதாவது அண்ணன் வந்து சிஎம் ஆயிட்டா மட்டும் தான் பாதுகாப்பு இல்லாம இருப்பாரு இல்லையா? நான் தாண்டா அந்த நாட்டுக்கே பாதுகாப்புன்றவரு, இப்ப வந்து பாதுகாப்பு இல்லாம இருக்கணும். உங்களுக்கே பாதுகாப்பு வேணும் போது இவ்வளவு பேர் வயிற்று வச்சிருக்கீங்க, அப்ப அவருக்கு பாதுகாப்பு வேணுமா வேணாமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி. அதாவது அரசியலா குறை சொல்லுங்க, அவர் பண்ணல இதை பண்ணல அதை பண்ணல சொல்லி குறை சொல்றது ஓகே. மக்களுக்காக யோசிக்கணுமா இல்ல உங்களுக்காக யோசிக்கணுமா? இல்ல பிற கட்சிகள் எல்லாம் பிடிக்காது, இதெல்லாம் பண்ணாதீங்க சொல்லி உங்களுக்காக யோசிக்கணுமா? இல்ல மக்களுக்கு பிடிக்காது அது பண்ணாதீங்க, மக்களுக்கு பிடிச்சிருக்கு சொல்றாங்க. முன்ன இருந்த தலைவர் போட்டோ ஆனா பார்த்தா என்ன பண்ணுவோம் உங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப இருக்கிற தலைவர் போட்டோ பார்த்தாக்கா போட்டு தாய்மாரெல்லாம் போய் முத்தம் கொடுக்குறாங்க, அப்படி போய் இப்படி உடைக்கிறாங்க, முத்தம் கொடுக்குறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? அந்த ஆசை இருக்குது இல்ல, அந்த வரவேற்பு இருக்குது இல்ல, மக்கள் கிட்ட அந்த ஒரு செல்வாக்கு இருக்குது இல்ல, அது போதும். நீங்க என்னதான் உட்காந்து நகைச்சுவை ட்ரோல் பண்ணணும், அந்த நகைச்சுவை கீழே சிரிப்பாங்களே தவிர எவனும் போய் ஓட்டு போட மாட்டான். உங்க கூட்டத்துல ஓட்டு போறது பாதி பேர் நிறுத்திட்டாங்க போல. ஏன்னா 8% 4% பார்த்தீங்களா? அப்ப பாதி பேர் இல்லாம போயிட்டாங்க அர்த்தம். நடிக்கும் போது வராத ஜோசப், அரசியல் பண்ணும்போது ஜோசப். உங்களை ஒழிக்காம எப்படி சாதி மதத்தை ஒழிக்க முடியும்? இப்ப என்ன திடீர்னு புதுசா ஜோசப் விஜய் ஜாதியை வச்சு மதத்தை வச்சு அரசியல் பண்ணவங்க எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. சார் நீங்க இந்த ஜெனரேஷன்லயும் வந்து எங்களை வந்து முட்டாளாக பாக்குறீங்களா? உட்காந்து மதத்தை வச்சியும் ஜாதியை வச்சியும் அவ்வளவு பேசுறீங்களா? அப்ப எது நீங்க காரைக்குள்ள பண்ணீங்க? பெரம்பூர் தான் நிக்கிறேன், நீங்க எது காரைக்குள்ள பண்ணீங்க? ஏன்னா அங்க உங்க சமூகம் அதிகமா இருக்குது. இப்ப எதுக்கு இந்த பை எலெக்ஷன்ல போய் அம்பா சமூகத்தில் நிக்கலாம் பிளான் போட்டிருக்கீங்க? அங்கேயும் உங்க சொந்தக்காரங்க அதிகமா இருக்காங்க. படத்துல வந்து நம்ம பிடிச்ச அடமொழியோட பேர் வச்சுக்கலாம், என்ன வேணா வச்சுக்கலாம். ஆனா ஒரு சிஎம் ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் வந்துச்சுன்னா அந்த போஸ்டிங்ல உண்மையான பேரு, இப்ப நம்ம ஸ்கூல் சர்டிபிகேட் எல்லாம் பேர் கொடுத்திருப்போம், அந்த பேர் தான் அங்க வரும். அது வந்து அரசியலில் தெரியாத எங்களுக்கே தெரியுதுன்னா அரசியல் தெரியும், நான் தான் எல்லாமே தமிழ்நாட்டை தலைகீழ புரட்டி போட போற பூகமே நான் தான் சொல்லக்கூடிய நீங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்காம இருக்கிறதுல ரொம்பவே கலாய்ச்சிட்டு இருக்காங்க சார் இன்டர்வியூல போட்டு உங்களை. இவ்வளவு நாள் இல்லாத ஜோசப்ன்ற வார்த்தை இப்ப எப்படி உங்க பேருக்கு முன்னாடி ஜோசப் விஜய்ன்றது வந்து இதுக்கு தாங்க படிக்கணும், இதுக்கு தாங்க படிக்கணும், இதுக்கு தாங்க கொஞ்சமாச்சும் படிச்சிருக்கணும், கொஞ்சமாச்சும் அடிப்படை அறிவு தெரிஞ்சிருக்கணும். இப்ப என் பேர் நான் மதுரை முடிச்சு நெட்ல போட்டா வருங்க. இன்னைக்கு நான் ஒரு கவுன்சிலரோ ஒரு மேயரோ ஒரு எம்எல்ஏவோ ஆயிட்டேன்னா மதுரை முனிஷன் போட முடியுமா? முனிஷ் பாண்டியன் போட முடியுமா? சொல்லுங்க. அப்படி அதை தாங்க அவர் பண்றாரு. இதானங்க இது படிச்சவனுக்கு புரியுதுங்க, ஏன் அவருக்கு புரியல? சரி ஓகேப்பா, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்தா கூட ஃபர்ஸ்ட் ஒரு கிறிஸ்டியன் பேரை வச்சுக்கிட்டு அரசியல் வந்ததுக்கு அப்புறம் அந்த பேரை நீக்கினாதான் தப்பு. மதத்தை மறைக்கிறாப்ல அப்படி சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். ஏன்னா உங்களை மாதிரி செபாஸ்டியன்ற பேரை மறைச்சிட்டு செந்தமிழன் வைக்கல இல்லையா? எங்கேயோ பார்த்திருக்கேன் சொன்னீங்க. சீமான் வந்து கிறிஸ்தவர். எப்பவுமே அவர் கிறிஸ்தவர் தான். சீமானோட குடும்பத்தில் இருக்கவங்க குடும்பத்தில் உள்ளவங்க கிறிஸ்தவர்கள் தான். எங்க அப்பாவோட அப்பா பேரு யாகப்பர். எங்க அப்பாவோட அப்பா. நீயே சைமன்ற பேரை மறைச்சிட்டு வந்து உட்கார்ந்துருக்க. நீ சைமனா வந்து தமிழ் தேசியம் பேச ஏன் பேரை மாத்திட்டு சீமான்னு மாத்திட்டு வர? அதாவது எதவனா மாத்தலாம், நம்ம பேரை மாத்த கூடாது. நம்ம அப்பா அம்மா நமக்கு வச்ச பேரை மாத்த கூட சொல்லுவாங்க. நீங்க பேரையே மாத்திட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க அடுத்தவங்களோட பேரை வந்து வச்சு கலாய்க்கிறதுல வந்து அர்த்தமே இல்ல சார் கொஞ்சம் கூட. ஏன் வைக்க வேண்டியதானே செபாஸ்டியன், நான் ஒரு மலையாளி அப்படி சொல்லிட்டு சொன்னீங்களே, சொல்ல வேண்டியதானே. இப்ப வந்து மீசிய முறிட்டா அவன தமிழ் செந்தமிழ் பேருக்கு மட்டும் சொல்லிக்கிறீங்க. உண்மையான தமிழை இப்ப ஆட்சி செய்யறது உங்களால ஏத்துக்க முடியல, பொறுத்துக்க முடியல இல்லையா? அரசியல் ரீதியா பேசினா அரசியல் ரீதியா பேசுங்க, தப்ப சுட்டி காட்டுங்க, தப்பு என்னவோ பேசுங்க, அதை நாங்களோட வரவேற்கிறோம். உங்களை ஒழிக்காம எப்படி சாதி மதத்தை ஒழிக்க முடியும்?
அவர் இப்ராஹிம் விஜயா இருந்தாலும் சரி, ஜோசப் விஜயா இருந்தாலும் சரி, சாதாரண விஜயா இருந்தாலும் சரி, அவர் எங்க முதலமைச்சர். எங்களுக்கு ஓகே தான். இங்க மதம் கிடையாது, ஜாதி கிடையாது, அப்படி நாங்க யாரையும் பார்க்க போறதும் கிடையாது. அப்படிப்பட்ட முதலமைச்சர் எங்களுக்கு கிடைச்சிருக்காரு. சோ எங்களுக்கு சந்தோஷம். நீங்க வந்து புதுசா வந்து குட்டையை கிளப்பி விட்டுருக்காதீங்க. செபாஸ்டியன் சார் ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க. நம்ம மக்களே, ஆமாவா இல்ல நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே செந்தமிழன் சீமானா, செபாஸ்டியன் சீமானா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. குளவச்சந்த